நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடியோ படிக்கிற பேப்பரோ எதுவாக இருந்தாலும் இனிமேல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பீங்க. நம்ம ஏன் வைக்கிறோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு தட்டு அப்படி இல்லைனா பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது நான் மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கோல்கேட் பேஸ்ட்டு தான். உங்ககிட்ட எந்த வகையான பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1/4 ஸ்பூனில் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. பேஸ்ட்டு ஒரு துளி அளவு இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இது ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் தங்க நகைகள் அழுக்காக இருக்குதுனாலோ இல்லை பழசு மாதிரி இருக்குதுனாலோ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த வளையலில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இதில் அழுக்கு மட்டும் இருக்குல்லங்க, அது மட்டும் இல்லாமல் வளையல் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் கையில் போட்டிருக்க வளையல் பாருங்கள், நல்லா மஞ்சள்னு புது வளையல் மாதிரி இருக்குது. நான் கையில் பிடிச்சிருக்கிற வளையல் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோட எண்டில் இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் கலந்த அந்த மிக்ஸை இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க வளையல் மேலே நான் தேய்ச்சி விட்டுறேன். நீங்கள் தங்க நகைகள் அழுக்காக இருக்குது பழசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா புது வளையல் புது நகை மாதிரி மாறிடும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒரு வளையலாக எடுத்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வளையலில் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வளையலில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 வளையலையும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு வளையலாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வளையல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம குடிக்கிற தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வளையல் இப்படி தாங்க இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் கொடுக்க போகிறோம். இதுதான் நம்ம நகைகளுக்கு பாலிஷ் பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ட்ரையாக இருக்கிற அந்த மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சத்தூளை உங்கள் விரலில் இந்த மாதிரி தொட்டு எடுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த நகை மேலே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வளையல் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம பொதுவாக கடைகளில் பாலிஷ் பண்ண தங்க நகைகள் கொடுக்குறோன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் தங்க நகைகள் நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த நகையை நம்ம அப்படியே மறுபடியும் ஒரு சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் இருந்த வளையலுக்கும் இப்போ இருக்கிற வளையலுக்கும் வித்தியாசம் பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் கையில் போட்டிருந்த வளையல் நல்லா புதுசு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ண வளையல் நல்லா பாலிஷ் போட்டு புது வளையல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வளையல் வாங்கி குறைஞ்சது 4-5 வருஷம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது எது புது வளையல் எது பழைய வளையல்னு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் பழசாக இருக்குனாலோ இல்லை டல்லாக இருக்குனாலோ இந்த மெத்தடில் பாலிஷ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்க போகிறோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா வேஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் நல்லா சுத்தமான துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. பழைய துணியெல்லாம் நம்ம வச்சுருப்போனா அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணியில் அப்படி இல்லைனா இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி அந்த வினிகரை எல்லா பக்கத்துலையும் ஊற்றி விடுங்க. இப்போ வினிகர் நினச்சா இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம கிச்சனில் தான் வைக்க போகிறோம். பொதுவாக நம்ம சமையல் பண்ணிட்டோனாலோ இல்லை கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறோனாலோ அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே நம்மளோட சமையல் மேடையை சுற்றிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம சமைச்சு வச்ச பொருட்கள் இருக்கும்போது பள்ளி நடமாடிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், ரொம்ப எரிச்சலான விஷயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வினிகரை இந்த மாதிரி நல்லா நனைச்சி விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை உங்கள் கிச்சனில் வச்சுருங்க. அடுப்பு மேலே அடுப்புக்கு பக்கத்தில் அடுப்படியிலன்னு வச்சு விடுங்க. இதனால் பள்ளி தொல்லைகள் இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மாம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாம்பழ டிப் கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி மாம்பழம் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அழுகி போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழம் எல்லாம் சீக்கிரமாக அதோட தோலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி மாம்பழத்தோட அந்த காம்பு பகுதியில் தடவி விடுங்க. நிறைய அப்ளை பண்ணாதீங்க, கரெக்டாக அந்த காம்பு பகுதியில் மட்டும் தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த காம்பு பகுதியில் தடவி விட்டும்போது நம்மளோட மாம்பழம் சீக்கிரமாக அழுகி போகவோ அதே மாதிரி வெயிலுக்கு வாடி வதங்கவோ போகாதுங்க.
இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த மாதிரி நம்ம போடுற கண்ணாடி சம்மந்தமானது. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஸ்டைலுக்காக கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வெளியில் இருக்கிற தூசினால் நம்ம கண்ணாடியில் இந்த மாதிரி தூசிகள் அதிகமாக படியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயா ட்ரைவ் பண்ணுறோனாலும் நமக்கு இந்த தூசி இருக்கும்போது நம்ம கண்ணாடியை இந்த மாதிரி ஏதாவது சாதாரண துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த தூசி எல்லாமே அந்த கண்ணாடியை ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரம் நம்ம கண்ணாடி போடும்போது வெளியில் இருக்க விஷன் நமக்கு சரியாக தெரியாமலும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா போதும், 5-6 நாளைக்கு உங்கள் கண்ணாடியில் தூசி படவே படாதுங்க. அதுக்கு நம்ம செய்ய போகிறது, நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் செய்யும் போது ஃப்ரிட்ஜை நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீசருக்குள்ளே இந்த கண்ணாடியை வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லைங்க, ஃப்ரீசருக்குள்ளே. இப்போ இந்த ஃப்ரீசருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விடுங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜோட டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த கண்ணாடியை இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், கண்ணாடி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபாக் ஆன மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு துணி கொடுப்பாங்க. அந்த துணியை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த துணியை பயன்படுத்தி தாங்க இந்த கண்ணாடியை நம்ம துடைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் துடைச்சி எடுத்தீங்கனாலே போதும், உங்கள் கண்ணாடியில் இருக்கிற தூசி, ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். இப்போ இந்த கண்ணாடியை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வெளியில் இருக்க விஷன் கூட நமக்கு கிளியராக தெரியும். பழைய கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்க, புதுசு வாங்க டைம் இல்லைனா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு 5 நாளைக்கு நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதில் தூசி படியவே படியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு மேலே ஒரு தோசை தவா தான் வச்சிருக்கேன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தவா ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி நான் மடித்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஏன் இது வச்சிருக்கோம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பிஸ்கட் பாக்கெட் தான் எடுத்திருக்கோம். சில நேரம் குழந்தைங்களோ அப்படி இல்லைனா நம்மளும் பிஸ்கட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். வைக்கும்போது மிச்சம் இருக்கிற பிஸ்கட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமுத்து போயிடும். நமுத்து போன பிஸ்கட்டை நம்ம சாப்பிட யாருக்கு தாங்க பிடிக்கும்? அந்த மாதிரி பிஸ்கட் நமுத்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த ஃபாயில் பேப்பருக்குள்ளே அந்த பிஸ்கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த கவரை நீங்கள் திருப்பி வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் விடுங்க. இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பிஸ்கட்டோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. நமுத்து போன பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்ம பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம இந்த மாதிரி வேஸ்டான பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை நல்லா கசக்கிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்ச கையில் இருக்க அந்த ஈரத்தோட இதை நல்லா கசக்கிடுங்க. கசக்கிட்டு அந்த பவுலில் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க வைக்க போகிறோம். நம்ம ஏன் இந்த பேப்பரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் பலதரப்பட்ட பொருட்கள் வச்சுருப்போம். பால், மசாலா பொருட்கள், மாவு அது இதுன்னு வச்சுருப்போம். இதனால அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும், அந்த பேட் ஸ்மெல் சட்டுன்னு நமக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் உள்ளே வச்சு விட்டுருங்க. இது மாதிரி பேப்பரை நீங்கள் வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் அந்த பேப்பர் உறிஞ்சி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பேப்பரோட அந்த பவுலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு அரை நாள் அப்படி இல்லைனா ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த பேப்பரை வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வரவே வராது. இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தாலும் அது என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.